டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்க நம்மளும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, சூப்பரான பதிவுங்க. வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பதிவு. கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றோம் இல்லையா, அந்த விளக்கு ஏற்ற வேண்டிய நேரம் என்ன பார்த்தீங்கன்னா, மாலை 5:30 to 6 மணிக்குள்ள நம்ம வீட்டில் தீபத்தை ஏற்றிடணும். இதே நீங்க காலையில விளக்கு ஏற்றுறவங்களா இருந்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு ஏற்றுவது மிக 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 அற்புதமாக இருக்கும். உங்க நினைத்தது கேட்டது கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் நேரம் என்று சொல்லலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல தேவர்கள் எல்லாம் நடமாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வீட்டுல விளக்கு ஏற்றி வைக்கலாம். மாலை நேரத்துல 5:30 to 6 அப்படின்றது எதுக்காகனா, இந்த நேரத்துலதான் மகாலட்சுமி ஒவ்வொரு வீட்லயும் போய் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏன் பாட்டி சொல்லி கொடுத்தது, இந்த 5:30 to 6 மணி மாலை நேரத்துல எல்லா கடவுளும் உலா வருவாங்க. அந்த நேரத்துல நம்ம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க தினமும் வீட்டு வாசல்ல, அதாவது நில வாசல்ல 2 அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது இன்னும் மிக சிறப்பு. தினமும் வைக்க முடியாதவங்க வெள்ளி செவ்வாய் அப்புறம் நல்ல நாட்கள்ல கண்டிப்பா வாசல்ல நில வாசல்ல 2 அகல் விளக்கு வைங்க. அதே மாதிரி வீட்டுல யாராச்சும் சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா அந்த நேரத்துல கண்டிப்பாக விளக்கு ஏற்றக்கூடாது. அவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு விளக்கு ஏற்றுங்க. அதே மாதிரி விளக்குகளை நீங்க சுத்தம் செய்யும் கிழமைன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளி செவ்வாய் தவிர்த்து மித்த நாட்கள்ல நீங்க விளக்க சுத்தம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி விளக்குக்கு ஊற்ற போற எண்ணெய்ன்னு பாத்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. இன்னொன்று வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் கல் உப்பு மஞ்சள் பாக்கெட் வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து விட்டு பூஜை முடிச்ச பிறகு அந்த கல் உப்பை உங்க சமையல் அறைக்கு கொண்டு போகலாம். 4வது விஷயம், வெள்ளிக்கிழமை உப்பு தீபம் ஏற்றுபவர்களா இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஏற்றணும். எல்லா நாட்களையும் உப்பு தீபம் ஏற்றக்கூடாது. 5வது விஷயம், வீட்டுல அன்னபூர்ணி தாயார் சிலை அல்லது வலம்புரி சங்கு வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த சங்க தனியா கீழே வைக்க கூடாது. சங்குக்குன்னு அடியில ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுல பச்சரிசி பரப்பி அதற்கு மேலதான் சங்கு வைக்கணும். அதே மாதிரி அன்னபூர்ணி தாயார் வைக்கும் போது அந்த கிண்ணத்திலையும் பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயார் வைக்கணும். சரி, இப்ப அந்த அரிசியை என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அரிசியை நம்ம வீட்டுல சைவம் உணவு சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பொங்கல் வைக்கும் போது அல்ல பொங்கல் சமைக்கும் போது அந்த அரிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 6வது விஷயம், வீட்டுல விளக்கு ஏற்றின திரியை டெய்லி மாத்தணுமா அப்படின்னு கேட்டீங்க. திரி ரொம்ப ஒரு மாதிரி கருகி குட்டியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றணும். அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை மாத்தினா போதும். அதே மாதிரி நம்ம விளக்கு ஏற்றுற அந்த விளக்க பாசி படிய வைக்க கூடாது. பச்சை பச்சையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி படிய வைக்க கூடாது. விளக்க நம்ம சுத்தமா வச்சிருக்கணும். விளக்குல மகாலட்சுமி தாயார் குடியிருக்காங்க. 7வது, வீட்டுல நீங்க பூக்கள் வைக்கிறீங்க இல்லையா, சுவாமிக்கு பூக்கள் ரொம்ப காஞ்சு உதிர்ந்த பிறகு நீங்க எடுக்கவே கூடாது. இப்ப இன்னைக்கு நீங்க சுவாமிக்கு பூ வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த அந்த பூவை தயவு செய்து சுவாமி ரூம்ல வைக்காதீங்க. ஏன்னா அந்த பூ அங்க உதிர்ந்து கீழே விழுற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. அதனால பூ ரொம்ப காஞ்சிருச்சுன்னா அதை எடுத்துருங்க. எடுத்து புது பூவை வைங்க. இப்போ காய்ந்த பூவை தயவு செய்து குப்பையிலே போடக்கூடாது. காய்ந்த பூக்குன்னு ஒரு தனியா கவர் மெயின்டைன் பண்ணுங்க. அந்த கவரை சுவாமி ரூமுக்கு வைக்க கூடாது. காய்ந்த பூக்கள் சுவாமி அறையில் இருந்தா நமக்கு நெகட்டிவ் ஆற்றல் அதிகரிக்கும். அதனால காய்ந்த பூ கவர் பூஜை அறையில வைக்க வேண்டாம். 8வது, இப்ப கோயிலுக்கு போறீங்க இல்லையா, ஒரு சிலர் ஒரு சில தவறுகள் செய்றீங்க. நான் எல்லாரையும் சொல்லல, சில பேரை சொல்றேன். என்னன்னா, இப்ப கோயிலுக்கு போயிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு தான் வரணும். கோயிலுக்கு போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டு நண்பர்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக போகக்கூடாது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம கூடவே தெய்வம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் வீட்டுக்கு வந்ததும் கை கால் கழுவுறது கண்டிப்பா பண்ணக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் உங்க பூஜா ரூம்லயோ இல்ல உங்க ஹால்லயோ கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு அது ஒரு 1/4 மணி நேரம் போகட்டும். அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பார்க்கலாம்.
9வது, பெண்கள் எப்பயுமே கணவரோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க வேற யாராவது வெளியே போகும்போதோ வீடு துடைக்கவோ அல்லது வீடு பெருக்கவோ அல்லது தலை விரித்து இருக்கவோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. மோஸ்ட்லி பெண்கள் தலைவிரி கோலத்தோட இருக்காதீங்க. 10வது, பெண்கள் கண்டிப்பாக கையில் வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாது. கையில் வளையல் எப்பயுமே போட்டுட்டு தான் இருக்கணும். கண்டிப்பாக சாதம் ஒருத்தவங்களுக்கு பரிமாறும் போது நம்ம வளையல் இல்லாமல் வெறும் கையில் நம்ம பரிமாறக்கூடாது. அதே மாதிரி பூஜை செய்யும் போது வளையல் இல்லாமல் பூஜை செய்யக்கூடாது. நெற்றியில் ஒரு பொட்டு வைத்து கையில் வளையல் போட்டு தான் நம்முடைய வேலைகள் செய்யணும். 11வது, நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா நம்ம வீட்டில் வாசல்ல, அதாவது நில வாசல்ல ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதை 2ஆ கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சுட்டு உங்க வீட்டு நில வாசல்ல வைங்க. இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. 12வது விஷயம் என்னதுன்னா, நம்ம போற காரியம் கண்டிப்பா வெற்றி அடையணும், வெற்றி கிடைக்கணும். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அந்த பச்சை கற்பூரம் ஆண்களா இருந்தீங்கன்னா விபூதியில அந்த பச்சை கற்பூரம் நுனிக்கு போட்டுக்கோங்க. பெண்களா இருந்தீங்கன்னா அந்த பச்சை கற்பூரத்தை குங்குமத்துல நுனிக்கு போட்டுக்கோங்க. அந்த பச்சை கற்பூரம் குங்குமம் நல்லா கலக்கிட்டு நீங்க எதை நினைத்து எந்த காரியத்திற்கு போகிறீர்களோ அது நல்லபடியாக நடக்கணும் என்று அந்த குங்குமத்தை வச்சுட்டு போங்க. ஆண்களா இருந்தீங்கன்னா அந்த விபூதியை வச்சுட்டு போங்க. கண்டிப்பா நீங்க போற காரியம் சக்சஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜையர்லையும் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் இருக்கணும். பச்சை கற்பூரம் என்பது மகாலட்சுமி தேவியும் பெருமாளும் வாசம் செய்யக்கூடிய பொருள். அதனால அந்த பச்சை கற்பூரம் கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டும். பச்சை கற்பூரம் இருந்தாலே நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், பணவசியம் ஏற்படும், லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 13 எளிமையான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.